அம்மா தான் பொண்ணை வளர்த்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வளர்ச்சிக்கு என் பொண்ணு தான் காரணம். என்னை வளர்த்தி கொண்டு வந்தா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. எங்க அம்மா எனக்கு இல்லை அப்படிங்கிற குறைய என் பொண்ணு எனக்கு கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட என் பொண்ணுக்கு அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அவளுக்கே கிடைச்சதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விழாவில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வருக வருக என மாப்பிள்ளைகளுக்கு போனோமா? கோகுல் வாங்க. வணக்கம். ப்ரப்போஸ் பண்ணுங்க. कमरिया हाथ में डाले हाथ नचेंगे सारी रात आज मिला है हमको सुपर सुपर सांवरिया दाएं से थोड़ा बाएं से हो आज हिला दे सारी दुनिया जब देखो मनाली लाल पीली अखियां जब देखो मनाली लाल पीली अखियां मैं नहीं डरता भले ही
காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்குதா அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. என்னங்கடா சவுண்டா ஏத்துக்கடா. Once more. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. चमचम नाच नाचे धमाधम ढोल बाजे नॉन स्टॉप हल्ला मचेगा ओए नाचो सारे अपनी बेस है रात वाली यारियां जावे सारा जहां என்ன ராமலிங்கம் ஆலய பாட்டு நிலையத்தில் இருக்க थल कुरमा सुन ले ओ छोरिया छुए नगरिया जब जब ये घूमे कमरिया तारी कमरिया कमरिया तारी कमरिया ஹாய், ஹலோ, ஹலோ. இவ்விழாவில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஹல்தி நலங்கு அப்படின்னா கல்யாணத்தோட ஃபங்க்ஷன், ஓகேவா? அந்த ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வைப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இது மாதிரி, எந்த கெட்டதும் அவங்கள சரௌண்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக வைக்கக்கூடியது. அதுல இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணுவோமா? கோகுல். நெக்ஸ்ட் நம்ம லக்ஷ்மிகரமான ஐஸ்வர்யா லக்ஷ்மியை வெல்கம் வாங்க பண்ணிடுவோம். லக்ஷ்மி, வாங்க. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இவங்களுக்கு தான் நம்ம இப்ப நலங்கு வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி கேம்ஸ் வச்சிருக்கோம். எல்லாருக்குமான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. பொண்ணும் பையனுக்கும் கேம்ஸ் இருக்கு. வந்திருக்க அவ்வளோ இருக்கும் கேம்ஸ் இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணி அவ்வளோ கேம்ஸையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. கேம்ஸ் வேணுமா? கேம்ஸ் இருக்கு. கைதடி வேணுமா? அதுவும் எல்லாம் இருக்கு. பத்தி பேசுவாங்க. உன்னோட அப்பா அப்பா வாங்க வந்து பேசுங்க. ஐஷு பத்தி பேசுங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது? எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மகள் தான் ஐஸ்வர்யா லட்சுமி. அவளை ரொம்ப நல்லா பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை என்னுடைய மருமகன். அவரை அப்படி எனக்கு நல்லா பிடிக்கும். ஆமாம், இப்போ அவங்க ரெண்டு நாளுமே பிடிச்சிருக்கேன். ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து நல்லபடியாக வாழணும் என்னுடைய ஆசை. உன்னோட அம்மா வாங்க. பொண்ணோட நலங்குக்கு எல்லாரும் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முத அவளுக்கு எடுக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அம்மா தான் பொண்ணை வளர்த்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வளர்ச்சிக்கு என் பொண்ணு தான் காரணம். என்னை வளர்த்தி கொண்டு வந்தா.
நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. எங்கள் அம்மா எனக்கு இல்லை அப்படிங்கிற குறைய என் பொண்ணு எனக்கு கட்டினதே இல்லை. அவ்வளோ நல்லா பார்த்துருக்கா. அதனால் இப்படி ஒரு பொண்ணை ஆண்டவன் எனக்கு தந்ததுக்கும் இப்படி ஒரு பையனை தந்ததுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு. அப்படிப்பட்ட என் பொண்ணுக்கு அவள் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அவளுக்கே கிடைச்சதுக்கு இன்னும் ரொம்ப நன்றியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனே வேண்டிக்கிறேன். என் மருமகன்ட்டி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு. சரியா? எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஒரு இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி என்னோட கோ ஹோஸ்ட் வந்து அவங்க தங்கச்சி பத்தி சொல்லுவாங்க. ஹாய். தங்கச்சி பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அண்ணன் சொல்லி கூப்பிடதில்லை, இதுவரை அண்ணன் நான் கூப்பிட்டதே இல்லை. இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ணன் கூப்பிடுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி, அவ்வளோதான். என்ன சொல்ல, அவள் சந்தோஷத்தெல்லாம் செய்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம். அடுத்ததாக மாப்பிள்ளையோட அம்மா, மாப்பிள்ளையை பற்றியும் பொண்ணை பற்றியும் பேசுறதுக்கு அன்போடு அழைக்கிறோம். என்னோட மகன் தான் கோவில். என்னோட இளைய மகன் தான் கோவில். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்கும். இதில் ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. என்னோட அண்ணன் மகன் தான் என் மருமக ஐஸ்வர்யா. அவளே எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணோட அண்ணன் மட்டும் பேசினா போதுமா? பையனோட அண்ணன் பேச வேண்டாமா? வர சொல்லுங்க. என் தம்பி தான் கோகுல், இந்த இருக்கான். ஆனா அவன் வந்து இந்த லவ் பண்ண மேட்ரு எனக்கு தெரியவே செய்யாது, யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. சரி, உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா, எனக்கு வந்து தெரியவே செய்யாது. சரியா? நானும் எங்க எல்லாமோ சுத்தி வரேன், எனக்கு தெரியவே செய்யாது. லாஸ்டா ஒரு 3 years முன்னாடி தான் என்ன தெரியும். அவன் சொல்லி தெரியாது, என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, சரி இப்படி லவ் பண்றான்னு தெரியும். தெரிஞ்சப்ப ஹாப்பி. ஓகே, நீ உருட்டுமா, மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தம்பி நல்லா பிடிக்கும், எல்லாம் ஹாப்பி தான். மாப்பிள்ளையோட செல்ல தங்கச்சி அவங்க பேசுவாங்க. வாங்க. குடுத்து வச்சனா எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும்தான். என்னோட அண்ணன் அண்ணி 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணி வரதுக்கு அண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமா அப்புறம் அண்ணியை ரொம்ப பிடிக்கும். எதனாலனா ரொம்ப கேரக்டர் வைஸாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நல்லா கேர் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ணி. அதனால அண்ணியை ரொம்ப பிடிக்கும். அப்படி கேட்கக்கூடாது. எங்க அண்ணனோட அண்ணி, எங்க அண்ணனோட அண்ணியை கூப்பிடுறோம். வாங்க. உங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு கோ சிஸ்டர் வேற வர போறாங்க, அவங்கள பத்தியும் பேசுங்க. ஆக்சுவலாக என்ஷியா வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஆக்சுவலாக ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவள் தான் விடிவு காலமாக வந்தா. அதனால ரொம்ப வந்த பிறகு தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவே மாறிச்சு. அதனால ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு ரொம்ப தெரியாது இவங்களை பற்றி. ஒரு 2 months தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஜாலி டைப்பு. ஐஷுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் வீடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பவும் ஃபன்னாக தான் இருக்கும். இவங்க 2 பேருமே வீட்டில் வந்தால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஐஸ்வர்யா வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ். தேங்க்யூ. என்னுடைய தாத்தாவை அழைக்கிறேன்.
ஐஷுக்கு வீட்லயே ரொம்ப பிடிச்ச ஆளு. காலையில இருந்து எங்க தாத்தாவை பேச வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் நடத்திட்டான். தாத்தா வாங்க, அப்படியே ஒரு பாட்டோட ஆரம்பிங்க. நலுங்குக்கு வருகை தந்த எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஐஸ்வர்யா என்னுடைய பேத்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளை, மூத்த பிள்ளை. அவருடைய சடங்குக்கு எனக்கு கலந்துக்கிட முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு கல்யாணம், எனக்கு நல்ல சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னைக்கும் இதுபோல் நல்ல முறையே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். கோவிலும் நல்ல பையன், நல்ல பிடிக்கும், நல்ல பிடிக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக என்னைக்கும் இருக்கணும். இது என்னுடைய ஆசீர்வாதம். வணக்கம். சரி, நாங்க இப்போ கப்பிள்ஸை கொஞ்ச நேரம் பிரிச்சு வைக்க போறோம். அடுத்ததா பொண்ணோட சித்தப்பா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. வாங்க. ஆமா, திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் வந்தவங்க இங்க வாங்க, ஸ்டேஜ்க்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு புதுசாக தெரியுது, நல்ல ஃபங்க்ஷன். வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா இருக்கிற இடம் எல்லா இடமும் நல்ல செழிப்பாக சந்தோஷமாகவும் இருக்கும். கோகுல், வாழ்த்துக்கள். நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இருக்கிற இடம் எல்லாம் ஐஸ்வர்யமாகவும் நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்ததாக பொண்ணுடைய மாமா, தாய் மாமா. அனைவருக்கும் வணக்கம். இது நான் முத கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த ஐஸ்வர்யா வந்து எங்கள் வீட்டிலே முதல் பிள்ளை, பொம்பளை பிள்ளையில முதல் பிள்ளை. நான் கை தூக்கி வளர்த்த பிள்ளை. அதில் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. இது இந்த ஃபங்க்ஷன் புதுசு, நல்லாயிருக்கும். சரி, நீ கல்யாணம் சிறப்பாக நடந்து. நன்றி நன்றி. பொண்ணோட தம்பி அரவிந்த். இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு நிறைய அக்காக்கள் இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா அக்காவுக்கு ஒரே ஒரு தம்பி, நான் மட்டும்தான். அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தம்பியாக இருக்கிறது, ஒன் அண்ட் ஒன்லி தம்பியாக இருக்கிறது. ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். கோகுலா தான் ரொம்ப ஸ்பெஷலானது தான். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் அக்காவோட சடங்குல தான் கொஞ்சம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் பழகணும். அது இந்த ரேஞ்சுக்கு வரும்னு அப்போ எதிர்பார்க்கல. இப்போ வந்தது ரொம்பவே சந்தோஷம். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். நாங்களா தெரினா கூட இப்படி கிடைக்காது. நீங்க வந்து ஆமா, அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னார். தேங்க்யூ தேங்க்யூ. பெரியம்மா, பொண்ணோட பெரியம்மா முத்துலட்சுமி, சென்னை வாழ் முத்துலட்சுமி. யாரும் தப்பிக்க முடியாது. நாங்க பின்னாடி கோணி பையெல்லாம் தூக்கிட்டு வருவோம். ஒருத்தி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. வர்ஷினி, கம் ஆன். எல்லாருக்கும் என்ன சொல்ல வேண்டாம். என் அண்ணனையும் அண்ணியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லை. எனக்கு என்கிட்ட அண்ணன் கேட்டால் நான் சொல்லாது சரிசனி கோகுலனை மட்டும்தான். ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
சின்ன வயசுலேருந்து எனக்கு அண்ணன் பாசம் எப்படி கூட பிறந்த அண்ணன் பாசம் இல்லைங்கிற வருத்தத்தை இல்லாமல் எனக்கு 2 அண்ணாவர்களும் அவ்வளோ பாசம் இருந்தாங்க. அதனால் அவங்க 2 நல்லா பிடிக்கும். அதே மாதிரி தான் என் அண்ணியும் மைனியும் எப்படி சொல்ல, என் அண்ணியும் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். எங்கள் மைனி அப்படி இல்லை. எனக்கு எங்கள் அண்ணியை நான் சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஜாலி அப்படின்னு. ஆனால் மைனி நான் எதிர்பார்த்தது அப்படிதான், ரொம்ப ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி 2 அண்ணியும் அந்த காடே எங்களுக்கு தந்த மாதிரி அவ்வளோ இது நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக இருக்கும். எல்லாருமே எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன், எங்கள் குடும்பமே அவங்க 2 பேரும் கிடச்சதுக்கு ரொம்ப பிளஸிங். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். அபி வாங்க, அபி வாங்க, அபி 5th ஸ்டாண்டர்ட். ஒரு யோகா மற்றும் கராத்தே பண்ண அழைக்கிறோம். கராத்தே எனக்கு என் மாமாவையும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே என் கூட இருந்திருக்காங்க. என் கூட ஆடவாங்க. அடுத்ததா ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரணும். ஐஷு கோகுலண்ணா எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தெரியும். அண்ட் அவங்க ஜேர்னி வந்து உண்மையாட்டுமே ரொம்ப ஸ்ட்ரகிளோட இருந்த ஜேர்னி. அண்ட் தே ஆர் கெட்டிங் தேர் ஹாப்பி எண்டிங் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார். தேங்க்யூ. மட்டன் குஸ்கா. ஆஷி கம் ஹியர். ஹாய், நான் வந்து 8 வருஷமா ஐஷு தெரியும். காலேஜில் பிஜி படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நினைக்கல இவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகும். அதுவும் காலேஜ் முடிஞ்சு 5 வருஷம் ஆனால் அப்புறம் கூட இதே ரிலேஷன்ஷிப் இப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிடிக்கும் அவளை. அவங்க அம்மா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அவள் வந்து எனக்கு கற்று தந்தா. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லதுக்கு வெளியில் எப்படி பேசணும்னு தெரியாமல் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயத்த கூட இடின்னு இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது, பேசணும் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கா. அதே மாதிரி இவா மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒருத்தி இருக்கா. அப்படி நாங்கள் 3 பேரும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்களோட 3 பேரோட ஒரு இதுதான். நாங்கள் 3 பேருமே நினைக்கல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் கேப்ல இதே மாதிரி இருக்கும்னு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் அளவு கூட கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும்னா எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐஷு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா இந்த லைஃப் கிடைக்கிறதுக்கு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருப்படி. சந்தோஷமா பார்த்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன். மைக் நானும் ஐஷு ஆஷினும் ஒரு 8 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்கிறதையும் தாண்டி என்ன ஒரு கஷ்டம்னு வந்தாலும் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட அவ்வளோ ஒரு இதாக வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்காக வந்து நான் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். அந்த இடத்துல எனக்காக ஐஷு ஆஷி 2 பேரும் ஆசிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லைஃபுக்காக அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்கு 8 இயர்ஸாக தான் தெரியும். பட் அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃபுக்காக ஒரு 8 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கு அது அவளுக்கு ஒரு வழிக்காக அது நான் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். அந்த 3 டேஸில் கிடைக்க போது நினைச்சது உண்மையாகவே வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அந்த ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அவங்க வந்து அவள் இப்போ இருக்கிறது மாதிரியே வந்து ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஆனால் வந்து அவளை அப்படி பார்த்துப்பாங்க. அண்ணாவே தெரியும். ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். அவளுமே அப்படிதான். எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் 2 பேருமே வந்து விட்டு கொடுக்காம ஃபன் பண்ணி ஏதாவது பண்ணி அவங்கள சிரிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அவங்க பக்கத்தில் இருந்தாலே கிடைக்கும். எனக்கு அவளை பற்றி சொல்ல நிறைய இருக்குது. ஆனால் வந்து மைக்கை கையில் தந்ததால ஒன்றுமே வரமாட்டேங்குது. அந்த வார்த்தையால் எனக்கு சொல்லவும் தெரியலை. பட் ஆனால் அவளை பற்றி இவ்வளோ சொல்ல எனக்கு எங்கே சான்ஸ் கிடைக்கும்னு தெரியலை. ஆனால் இவ்வளோ எனக்கு சொல்ல இந்த சான்ஸ் அமைச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. மாப்பிள்ளையோட தம்பி விஜய். ஐஸ்வர்யாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அபிநயா. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அவள் எனக்கு தெரியும். என்னோட இத்தனை வருஷமா எப்படி ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியே போயிட்டு இருக்குது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அது எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த விஷயங்கள். அப்படி எனக்கு தெரியும். அவங்களோட அவள் எவ்வளோ பண்ணா அதுக்கப்புறம் கிட்ட வந்து தள்ளி போனது எல்லா விஷயமும் தெரியும். இப்போ அவளோட லைஃப் இப்படி ஹாப்பியாக நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ரஷ்மி மேம் வாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வாங்க வாங்க. உங்களுக்காக தான் இந்த மைக். வாங்க வாங்க ரேஷ்மி வாங்க. கம் ஆன். எனக்கு ஐஷுவை 1 இயராக தெரியும். ஸோ என்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படின்னா ரொம்ப போல்டாக எதுவுமே இருக்க மாட்டேன். எப்பவுமே பயந்து பயந்தே இருப்பேன். இவகிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான். இது எப்படின்னா என்ன ஒரு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஸோ எப்படியா இருந்தாலும் அவள் ரொம்ப போல்டாக பேசுவாள், ரொம்ப இதாக இருப்பாள், ஸ்ட்ராங்காக இருப்பாள். ஸோ நான் இவகிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இவளோட லவ் ரிலேட்டடாகவும் பேசும்போது நிறைய அழுதுருக்கா, நிறைய ஃபீல் பண்ணியிருக்கா. ஸோ அந்த டைமில் தான் நான் நினைப்பேன் இவளோட லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது சக்ஸஸ் ஆகிடும். ஐஷுவோட சுஷ்மா. ஹாய். ஆக்சுவலி எனக்கு வந்து 3rd இயரில் தான் எனக்கு ஐஷு வந்து க்ளோஸ் ஆனால். எப்படின்னா காலேஜில் மற்ற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது என்னை அந்த ஒரு லைஃப்லேருந்தே என்னை காப்பாற்றினது வந்து ஐஷு தான். அது ரொம்ப அஃபெக்ட் ஆகி நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஸ்டடீஸ் எல்லாமே போய் நான் அப்படி இருந்தேன். அந்த டைம் ஒரு கிளாஸ்மேட்டாக இருந்த ஐஷு வந்து எனக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக உண்டா. அந்த இடத்துல நான் ரொம்ப பிளெஸ்டு. ஐஷு எனக்கு கிடைச்சிது. ஐஷுவால் எனக்கு இப்படி ஒரு அண்ணா கிடைச்சது எனக்கு பிளெஸ்டு தான். எங்கள் ஃபேமிலியில் இப்போது ஐஷுவை தெரியுறதை விட கோகுலனாவை தான் ரொம்ப தெரியும். எல்லாருமே கேட்பாங்க கோகுலோட ஒய்ஃப் ஐஷு இப்படி இருக்கு அப்படி தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பாண்டிங் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்டு, ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. ஒரு காமன் பாயிண்டை மிஸ் பண்ணாங்க. என்னன்னா நான் ஒரு பெரிய லேட் கம்மர். ஸ்கூல்ல இருந்தே நான் ஒரு லேட் கம்மர். எங்க போனாலும் ஏச்சு வாங்குறது நான் லேட்டுக்கு தான். எங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கும் லேட்டு தான். அப்பா வந்து அப்பவே இருந்து சொல்ற ஒரு பெரிய விஷயம், சீக்கிரம் போ டைமுக்கு பரப்பிடு. அப்பா அந்த மாதிரி ஆளு, நான் அந்த மாதிரி ஆளு சத்தியமா கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போதே அப்படிதான். அதான் என்னோட ஃப்ரெண்டு என்ன பின்னால இருக்கா, அவ தான் கேப்டன். நான் லேட்டா போவேன், பேக்கை பிடிச்சி இழுத்து விட்டுருவா, நீ போகக்கூடாது, நின்று ப்ரேயர்ல நின்று அப்படின்னு சொல்லிட்டு 1 hour ஃபுல்லா ப்ரேயர்ல நின்றுட்டு போவேன். அப்போ அவங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லேட்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் காலேஜ்லேயே அப்படிதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பாங்க, இவன் வருவான்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஹவர் பாதி இருக்கும்போது பையன் நடந்து போவேன் என் கிளாஸுக்கு. அதில் எல்லாரும் சேர்ந்து கோரஸா என்னை திரும்பி ஒரு லுக் விடுவாங்க. அப்படி ஒரு சரியான லேட் கம்மர்னா. அடுத்து பிஜிலே அப்படிதான். கடைசி நாள் காலேஜை முடிக்கும் போது பிரின்சிபல் என்னை ஆசுறாரு, இனிமேல் நீ காலேஜுக்கே வரக்கூடாது, கோட்டார்ல இருந்துட்டு நீ இவ்வளோ லேட்டா வரையான்ட்டு. அப்படி ஒரு சுத்தமான லேட் கம்மர்னா. அதான் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு காமன் பாயிண்ட் ஆக்சுவலா என்னை பத்தி. அண்ட் ஆஷி தேவி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஏன்னா டெய்லி ஃபோன் பேசுவேன். டெய்லினா ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது ஃபோன் பேசுவேன். அதுவும் கொஞ்ச நேரம்லாம் கிடையாது. யார்கிட்ட பேசினாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் பேசுவேன். அது அவங்க கிட்ட நான் 2 நாளைக்கு இருக்கா கண்டிப்பாக பேசுவேன். நேரத்துக்கு கூட 1 மணி நேரம் இருந்து பேசிட்டு தான் வச்சேன். அப்படி என்னை பற்றி எல்லாமே அவங்க 2 பேத்துக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பங்கு சுசு எல்லாரும் அப்படிதான். எல்லாருக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க 2 பேத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும், அவ்வளோதான் விஷயம். அண்ட் மாப்பிள்ளை பத்தி என்ன சொல்றதுக்கு, எல்லாருக்குமே மாப்பிள்ளைய பத்தி தெரியும். எல்லாரும் சொன்னாங்கல்ல உங்களை பத்தி. ஆமா,
ஸ்கூல் லைஃப்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்புறம் நான் ஸ்பெஷலா சொல்லணும்னு ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் உண்மையிலேயே நான் ரொம்ப பிளஸ்டு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு. டாக்டர் எனக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க. அதுவும் எனக்கு வேண்டி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே. அண்ட் அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்கீங்க. அது மாதிரி என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ் எல்லாத்துக்குமே எல்லாரும் கண்டிப்பாக வரணும். அண்ட் ஆல்சோ வேறு இனியும் ஒரு 2-3 பேர் பேசுகிற மிஸ் பண்ணிட்டாங்க. பெண்ணெல்லாம் இருக்கா? பெண்ணு வா. ஆரி ஆர்டிஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட், ஆக்சுவலாக என்னோட ஆரி ஸ்டூடெண்ட்டு. அசிங்கப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மழை வரும்னு நினைக்கேன். ஸோ ஷீ இஸ் மை ஆரி குரு அண்ட் கோகுல்ல நான். ஸோ ஷி ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ அக்காவை பற்றி சொல்லணும்னா ஒன்று வந்து லேட் கமர் தான், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க வீட்டில் ஆரி படிக்க வந்தேன், ஆனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்பா, தாத்தா, அண்ணா, அவங்க வீட்டு நாய்க்குட்டி, அம்மா எல்லாரும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ கைஸ், விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. சரி, நம்ம இவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரத்துக்கு பொண்ணு ஏதோ இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க மறுபடியும். ஆக்சுவலாக நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினேன், என் ஃபேமிலி பற்றி நான் பேசவே இல்லை. நான் வந்து நிறைய பேசணும்னு நினச்சிருக்கேன், நிறைய சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லாமல் இருந்திருக்கேன். என்னன்னா நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு, முக்கியமாக லவ்வில் தான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம். எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து இருந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணோம். அப்போல்லாம் நான் சொல்லணும்னு நினைப்பேன், அப்பா சாரிப்பா, என்னால் தானப்பா அவனுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வாயை திறந்து ஒரு நாள் கூட எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப 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 சாரிப்பா. நிறைய இடத்துல நான் அழக்கூட செஞ்சுருக்கேன். நம்ம அப்பா கிட்ட நம்மளால ஒரு சாரியை கூட சொல்ல முடியலையே, அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமே, அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமேலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா நல்லபடியாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே எங்கள் அத்தை, மாமா, அப்புறம் என்னோட அத்தா, என் அண்ணன், இதுல இருந்து எல்லாருமே எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கோம், அதான் உண்மை. இன்னைக்கு எல்லாரும் எங்களுக்காக வேண்டி சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஹாப்பி தானே? பேசணும்ல. மாப்பிள்ளை அடுத்தது நான் தான் மாப்பிள்ளை, எல்லாரும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இவங்களை வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும். சரி, சும்மா ஃப்ரெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்பவும் ஃபங்க்ஷன் ஃபேமிலிலாம் வரும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே இருப்போம். எல்லாமே அப்படி 2 வருஷம் 3 வருஷம் அப்படி கண்டினியூ ஆச்சு. அப்புறம் நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரும்போதும் கூட அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இடத்துல வர்றதுக்கு, இந்த வேலைக்கு வர்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க உள்ள கூட இருந்திருக்காங்க. அடுத்தது எந்த ஒரு முடிவு எடுக்கனாலும் நான் வந்து சில முடிவு அவங்கள்ட்ட கேட்டு தான் பண்ணுவேன். எது பண்ணதாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் இது பண்ணி தான் பண்ணுவோம். அதே மாதிரி என் ஃபேமிலியும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு எல்லா விஷயத்துலையுமே. எங்கள் அண்ணா சரி, எங்கள் அப்பா சரி, எங்கள் அம்மா சரி, எல்லாருமே வந்து என்னென்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. லவ் வந்து சொல்லும் போதும், எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லும் போது எங்கள் அம்மா வந்து யாருமே இதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. எல்லாருமே வந்து என்னென்னா ஓகே சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நமக்கும் தெரிஞ்ச பொண்ணு தான், அவங்க நல்ல பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளையும் பார்த்துக்கிடுவா, உன்னையும் பார்த்துக்கிடுவா அப்படின்னு வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான். அப்புறம் அவங்க வீட்லேயும் அப்படி தான். அவள் வந்து சொல்லும்போது உடனே அவங்களுக்கு வந்து நானும் அவங்க யோசிக்கவே இல்லை. அப்புறம் ஓரளவுக்கு போக ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டாங்க அப்படி. அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்து பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பிரச்சனைக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு ரன் ஆகி அப்படி போகிறோம். அதே மாதிரி அவளுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக அவளுக்கு வந்து என்ன தெரியும். ஒரு சின்ன விஷயம் கூட நான் வந்து எப்படி மூவ் பண்ணுவேன், எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கரெக்டாக தெரியும். அதை நான் சொல்லாட்டாலையும் அவள் ஃபாலோ பண்ணிடுவாள். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதை பார்த்துக்கிடுவாள். அதே மாதிரி ஒர்க்லேயும் சரி எனக்கு நல்ல சப்போர்ட்டாக அவள் இருக்கா. நான் இன்னைக்கு ஒரு டிஆர் மீடியான்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து அவள் வந்து ஃபுல் பாதி சப்போர்ட் அவளோட தான். ஒரு நேம் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேமுக்கு பாதி சப்போர்ட் அவள் பண்ணினா. அதே மாதிரி என் ஃபேமிலிக்குள்ளே அவள் அவ்வளோ அட்டாச் ஆகிடுவாள். எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சப்புறம் அண்ணனா சரி, அம்மாவும் சரி, எல்லாத்துக்கும் கூட அவள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாள். எனக்கு முன்னாலே வந்து அவள் ஃபாலோ பண்ணி அதை பேசி எல்லாம் முடித்து என் சைடு கொண்டு வர முடியாமல் அவள் பார்த்துக்கிடுவாள்.
நல்லா ரொம்ப பிடிக்கும், பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் இதே மாதிரியே ஃபேமிலியும் சேர்ந்து ரன் ஆயிரும். அப்படி கல்யாணம் வாங்க, எல்லோரும் வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க, என்கேஜ்மெண்ட் வாங்க, எல்லாருமே சிறப்பாக. என் மச்சான் ஒய்ஃபோட அன்னை, அவரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இடையில கொஞ்சம் அவன் தங்கச்சி எல்லாம் பண்ணுறேன்னு தெரியும் போது கொஞ்சம் டிஷன் அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்புறம் அவங்க ஃபேமிலியும் எல்லாருமே அதே மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க லவ்வில். அதே மாதிரி என் மாமியார் வந்து எப்படின்னா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த லவ்வில். வந்து நான் தெரிஞ்சோடனே அவங்க வேண்டாம்லாம் ஒன்றும் யாருமே சொல்லலை. அவங்க எல்லாருமே ஓகே, பையன் நல்ல பையன்தான், நான் நல்ல பையன் சொல்கிறேன், உங்களுக்கு தான் தெரியும் நல்ல பையன் இல்லையா, நல்ல பையனா, நல்ல பையன்தான். அதனால எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாமே ஒரு 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் இதாகவே போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகிட்டு சிறப்பாக கொண்டு போகிறோம். யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிக்கிடுங்க, சரியா? இவ்வளோ தான் என் மண்டையில் வரும். நான் கண்டென்ட்லாம் எழுதிட்டுலாம் வரல, சும்மா போகிற போக்கில் தான் அடிச்சு விட்டேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கல்யாணத்துக்கும் வாங்க, வெட்டிங் எல்லாத்துக்குமே, ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே வந்துருங்க. சிறப்பாக எல்லாமே நல்லபடியாக நடத்தணும். எல்லாரும் வாங்க, சரியா? தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதுக்கு பேக் போன் வந்து வேற யாரும் இல்லை, இவங்க தான். எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டா இருக்கிறது, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டா இருக்கிறது, எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். பின்ன 12 இயர்ஸ்னா 12 அப்போத்துல இருந்தே எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அதனால 2 பேரை பற்றியும் 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிங்கிறப்போ எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா இது இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படிங்கிற நிறைய ஒரு கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால அதுவே நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதனால இவங்க நிறைய பேர் சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லவே வேண்டாம், எல்லாம் பவர்ஃபுல்லான பார்ட்டி தான், எல்லாம் சவுண்டு பார்ட்டி. அதனால அவங்க கூட சேர்ந்து அந்த சவுண்டு, போல்ட்னஸ் எல்லாமே இருக்கு. அப்பா அப்படிதான், அண்ணன் அப்படிதான், எங்கள் அம்மா அப்படிதான். அதனால அப்படி கொஞ்சம் அந்த போல்ட்னஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பேசுறீங்க, நல்லா அழகாக பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கிருஷ்ணாவை பற்றி கேட்டிங்கன்னா பாண்ட் பேப்பர் எடுக்க மாதிரி அடிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டது ஐஷுவை பற்றி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் குட், ஒரு நல்ல பர்சன் எனக்கு தெரியும். அதை தாண்டி எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி போல்டான பொண்ணு, அது நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு பெரியலாம் தெரியாது, ஆனால் ஒரு நாள் ட்ராவலில் அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு டெடிகேஷன் பீப்புள், எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஒர்க்கில் நான் டெடிகேஷன் பார்த்துருக்கேன், அவர் கூட நின்றுருக்கேன். அந்த ட்ராவலில் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதை எடுத்துகிட்டு கூட நான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கேன், அது எனக்கு பெரிய இடத்த கொடுத்துச்சு. அது இந்த மாதிரி லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன பெர்சன் வந்து நிறைய மோட்டிவேஷனான நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அந்த பெர்சனில் கூகுள் வந்து எனக்கு அன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் சொன்னார், அதுதான் என்ன இன்றைக்கி மாற்றிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஐஷுவா எனக்கு ஸ்கூல்ல இருந்தே தெரியும், ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே தெரியும். ஆனால் அது இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஒரு பாண்டிங்கில் வருவோம்னு நினைக்கல. ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரி அவள் லவ்வில் எல்லா விஷயங்கள்லையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. அவன் என்கிட்ட எல்லாத்துலேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப ஸ்ட்ரகிள், எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட். 2 பேருமே ரொம்ப அண்ணாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. அதனால் 2 பேருமே ரொம்ப போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேரும் அந்த கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. நம்ம எல்லாரையும் வீடியோ சுற்றி எடுத்துருக்கா. அவங்கள கூப்பிடாம விடலாமா? நம்ம அண்ணனோட அண்ணனா வாங்க, மாமாவா? இங்கே பல பேருக்கு என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. கோகுலோட அண்ணன், மாமா அப்படி எதனாலும் சொல்லலாம். இப்போ இந்த லவ் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னு எனக்கு தெரில, பட் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு பார்க்க கூட்டிகிட்டு போனதை என்னைய தான் கூட்டிகிட்டு போனான். அண்ணே இப்படி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன், வானே பார்க்க போகலான்னா, அது பேசி முடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி பேருக்கு மாமான்னு கூடுவான் பார்த்தா, சரி கூட்டிகிட்டு போனான். நீ அதுக்கு முன்னால் நீ என்ன எங்கே கூட்டிட்டு போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு? அதை சொல்ல முடியுமா? நான் அதை சொல்ல நேராக போனோம். போன உடனே பொண்ணை
காட்டிட்டு வந்தேன். எனக்கு அப்போ அந்த பொண்ணு ரிலேட்டிவ் மாமா பொண்ணு அப்போலாம் எனக்கு தெரியாது. நேராக போனால் அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தான். நான் இவன் சொன்னோன்னே அந்த பொண்ணை தேடுறேன், எங்கே இருப்பா அப்படின்னு சொன்னா இவன் குட்டி பொண்ணா வரேன். இதான் பொண்ணு அப்படின்னு அந்த கதை சொல்லு. ஃப்ரெண்ட்ல ஒரு குண்டு பொண்ணு இவன் காட்டி தரும்போது ஃப்ரெண்ட்ல ஒரு நல்ல குண்டா ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு. நான் நினைச்சேன் இந்த பொண்ணு தான் சொல்றா போல இருக்குன்னு நினைச்சு இந்த பொண்ணு யாரா பேசணும் அப்படின்னு போய் கேட்கறேன். இது தானே பின்னாடி வருது பாரு அப்படின்னா பின்னாடி பார்த்தா ரொம்ப குட்டி பொண்ணு. அந்த ஹீரோ என்ட்ரி அந்த சாங் ரொம்ப குட்டி பொண்ணு அப்படி நடந்து வரா. நான் இவன்ட்ட கேட்கறேன் இந்த பொண்ணாடா அப்படின்னு கேட்டோம். ஆமா அப்படி இந்த பொண்ணு போய் இப்போ பேசினா நம்ம 2 பேரும் போலீஸ் வந்து அடிச்சிருவாங்க. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவன் ரிலேட்டிவ் மாமா பொண்ணு அப்படிங்கிறதே தெரியும். சரி அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு லவ் பண்ணா, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பெஸ்ட் பேர் அப்படின்னா கண்டிப்பா அது ஐஸ்வர்யா தான், வேற யாரும் அது கிடையவே மாப்பிள்ளை பேர சொல்லுங்க. ஓகே ஓகே. எனக்கு பெஸ்ட் பேர் அப்படின்னா அது கண்டிப்பா ஐஸ்வர்யா தான். வேற எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. ஒன்னே ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டது ஐஸ்வர்யா மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும். ஐஸ்வர்யா பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது, ஒன்னே பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ எப்படி ஐஸ்வர்யா பார்த்துருப்ப, நீ எவ்வளவு ஐஸ்வர்யா லவ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வோம். எப்படின்னா அந்த விஷயம் ஐஸ்வர்யா பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ஒரு ட்ரிப்பு யோசிச்சு தான் அந்த விஷயத்த செய்யலாம். அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் போதே. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் லைஃப்குள்ள வந்திருக்காங்க. ஸோ விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. ஓகே, நாங்கள் மொத்தமாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். சரி, இப்போ வந்து ஒரு சின்ன கேம் கப்பிள்ஸ்க்கு. நீங்கள் வந்து இப்படிக்கா என்ன பார்த்துருங்க, கோகுலண்ணா அப்படிக்கா கிருஷ்ணாண்ணாவை பாருங்க. Easy questions. Easy questions means easy questions. Tea break. இது வந்து penalty தான். எடுங்க ஒரு மைக்ல விடு. Tell something about your partner. ஈஸியா வந்து அதெல்லாம் யாருமே சொல்லியாச்சுல்ல. Dance for your partner. போடு. பாட்டு போடுங்க. என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, நேயர் விருப்பம். பொண்ணு கூப்பிட்டு ஆடுங்க. ஒண்ணுக்கு தனி டேர் உண்டு, மாப்பிள்ளைக்கு மட்டும். பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இது சும்மா உப்புக்கு சப்பா மாதிரி இருந்துச்சு, ஒத்துக்க மாட்டோம். நம்ம கல்யாணம் அன்னைக்கு ஃபுல் டான்ஸ் பார்க்குறோம், பார்க்க வைக்கிறேன் நான். சரி, என் கல்யாணம் அது பார்ப்போம், 2 மாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி 2 பேரும் சேர்ந்து போனது. தப்பா நினைக்கிறீங்க, நாங்கள் மூவிக்கே போகல, எங்களை யாரும் போக விடல, சரியா? அதனால அந்த மாதிரி போகல. கொஸ்டின் மாற்றி வேற கொஸ்டின் கேளுங்க. சரி, வேர்ட் வந்து ஒரு வேர்ட் ஐஷு ரொம்ப யூஸ் பண்ணுவானா, என்ன வேர்ட் சொல்லுவீங்க? மாமா. நோ கமெண்ட்ஸ். அண்ணா வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்னா அது என்னது? பாப்பா. நான் போறேன்டா. இது ஆன்சர் எனக்கு தெரியும். அண்ணாவோட ஃபேவரட் சாக்லேட் என்ன? ஐஷுவோட ஃபேவரட் சாக்லேட்? டேரி மில்க். பெனல்டி பையா. நிறைய வாட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் பையா, எடுத்துக்கோங்க. Lift your partner. தூக்குங்க. ஐஷு,
என்ன சொன்னாங்க கேட்டுச்சா? அப்ப எங்க ஐஷு வெயிட்டுங்கிறீங்களா? லிஃப்ட் யுவர் பார்ட்னர், தூக்குங்க. அவங்களுக்கு டேர் தர முடியவில்லை. டேர் தீர்த்து போயிரும்மா. Sing a song. அதெல்லாம் என் வாய்ஸுக்கு நல்லாவா இருக்கும். இது இப்படிலாம் போங்க பண்றாங்க. என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன்னா பெனால்டிக்கு என்ன மரியாதை? நிக்கிற எங்க ரெண்டு பேருக்கு என்ன மரியாதை? போகும்போது சம்பளம் கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என் வாய்ஸ். இதுவரை நான் மைக்கு பிடிச்சி பாடினதில்லை, முத பாடுறேன். என் பாப்பாவும் வாட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது எப்படியா கேளுங்க, சரியா? என்ன பாட்டை பாப்பா பண்ணு. நீ ஒரு பாட்டு சொல்லு, நான் பாடுவேன். ஐயே நான் வேற லெவலு. சொல்லு. மறுவார்த்தை எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால நான் அதே பாடிடுவேன். வாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்குது, சரியா? விழிநீரும் வீணாக இமை காண கூடாதன முடியாத நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானது மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நான் இல்லையே. போதும். நெக்ஸ்ட் பெனால்டியாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கோகுல் அண்ணாவோட ஷூ சைஸ், ஐஷுவோட ஷூ சைஸ் மாணவரும் தானே வாங்கினேன், இருக்கும் 9 பெனால்டி பையா. உங்க இங்க பாரு, இப்ப பாரு உன் கொஸ்டின்ல அதுல என்ன எழுதியிருக்காரு சொல்லு. 7 தெல்ல திருக்குறள். அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சது இல்ல. திருக்குறள்லாம் எப்படி இருக்கு? துப்பாக்க துப்பாய தூமலை வேணா நான் ஒரு இந்த இது வேணா சொல்லுவேன். அருள் நிறைந்த மரிய வாழ்க கர்த்தர் அச்சிஷ்ட மரியாதை சர்வதேச மாதாவை பவியலா இருந்த மரண நேரத்தில் வேண்டுகிறோம். செவத்துக்கு ஆயத்தமாக அனைவரும். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட் ஒரு நாள்ல மேரேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டேட். யார மாட்ட வைக்க பாக்க சொல்லணும். டிசம்பர் 12 ஒன்ன நம்பிதானே முக்க சொன்னேன். மக்கா அவன் சொன்னது தப்பா சொல்லிட்டான் மக்கா. அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் அவன்கிட்ட கேட்டேன், அவன் வந்து இப்படியும் கை காட்டினான், 2ன்னு கை காட்டினான். அப்போ ஒரு குத்து மதிப்புல நம்ம 9 12 வேற ஏதாவது டேர் இருக்கா? நீங்க ப்ரோபோஸ் பண்ணுங்க அவளுக்கு. அப்படியே எந்திரிச்சு நீ பண்ணலாம், சும்மா இருந்து எப்படினாலும் பண்ணுங்க, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க, நாங்க பாக்குறோம். சரியா? பாருங்க நேரா பாரு. நல்லா இருக்குனா? நல்லா இருக்குனா? நைஸ். பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை வரலாமா? வேற பண்ணிட்டியா? பண்ணி. I love you. Am I joke to you? Homer uncle. நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். என் அத்தை மக 2 பேர் இருக்காளுங்க. கொஞ்சம் ஒரு போல்டான பொண்ணுங்க 2 பேருமே. நான் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்டே 2 பேர்ட்டையுமே எல்லாத்தையுமே சொல்லுவேன், அவங்க ரொம்ப போல்டான பொண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேருமே எங்கள் வீட்டில் தான் வந்து ரொம்ப நாள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க 2 பேருமே.
அதில் அவங்க 2 பேருமே இந்த கல்யாணத்துக்கு வேண்டி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் அக்கா ஒருத்தி அத்தமகா போய் அக்கா ஆயிட்டா. சின்ன பிள்ளைலாம் அத்தமகா இருந்தா இப்போ போ அக்கா அக்கா அக்கா. அவள் சௌமின்னு கூப்பிட்டு அவள் சௌமின்னு கூப்பிட்றேன். இவ்வளோ அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். கல்யாணத்துக்கு நிறைய இடத்துல அவள் ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஒரு கட்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு இடத்துலலாம் வந்து சில இடத்துலலாம் அவள் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணி தூக்கி தாண்டிலாம் விட்டுருக்கா. அதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு வேண்டி பண்ணுனா நிறைய விஷயம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால அவள் லேட்டாகி தான் வந்தா. அவள் பார்த்தோன்னே தான் எனக்கு அந்த வாரம் வந்தது. டக்குன்னு கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். நான் வேறு எந்த இடத்துலையும் இதை கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். செஞ்சுக்க வாங்க. எல்லாரும் பேசியாச்சு, நீங்கள் பேசவே இல்லை. வாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா எங்கள் அம்மா சைடில் எங்கள் மாமா குடும்பம் மட்டும்தான் எங்களுக்கு. எல்லாத்துக்குமே ஆதியிலேருந்து அத்தம் வரைக்கும் என் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், என் பிள்ளைக்கு ஒரு சின்ன பர்த்டே எடுக்கிறதா இருந்தால் கூட என் மாமா குடும்பத்தை நான் சேர்க்காம நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன். இதை போல் கடைசி வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். இப்போன்னு இல்லை, லாஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃபேமிலி வேணும், கடைசி வரைக்கும் வேணும். எனக்கு 2வது அம்மானு சொல்ல போனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா எங்க அம்மாவா இருந்தாலும் நான் செகண்ட் நான் அம்மான்னு சொல்றது எங்க அத்தை தான். ரெண்டு பேர்த்துக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. வெளியே வச்சு நல்லா பேசுவோம், மைக்க கையில கொடுத்து பேச சொல்லணும்னு என்ன பேசுறதுக்குன்னு தெரியல. கோகுலை பொறுத்த வரைக்கும் சதீஷை பொறுத்த வரைக்கும் 2மே எதுக்கு எடுத்தாலும் நான் என் வீட்லயே சொல்லுவேன், எனக்கு ஒன்று அவனுக்கு 2 பேர் வருவாங்கன்னு. அதே போல எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா 2 பேர் என் வீட்டுல இருந்து யார் வராங்களோ இல்லையா அவங்க 2 பேர் தான் எப்பவுமே வந்து நிற்கிறது. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான். இப்போ இன்சாவா இருந்தாலும் சரி, ஐஷுவா இருந்தாலும் சரி, இப்போ கூடுதல் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ அவங்க 2 பேருமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அவ்வளவுதான். ஹாப்பி மேரிட் லைஃப். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட அம்மா விஜயத்தை வாங்க நடந்து. तू मेरा कोई ना होके भी कुछ लागे, तू मेरा कोई ना होके भी कुछ लागे। किया रे जो भी तूने कैसे किया रे, जिया को मेरे बांध ऐसे लिया रे, समझ के भी ना समझ मैं सकूं सवेरों का मेरे तू सूरज लागे, तू मेरा कोई ना होके भी कुछ लागे। अपना बना ले पिया, अपना बना ले पिया, अपना बना ले मुझे, अपना बना ले पिया, अपना बना ले पिया, अपना बना ले पिया। दिल के नगर में शहर तू बसा ले पिया। छूने से तेरे हाँ तेरे हाँ तेरे फीकी रुतों को रंग लगे, तेरी दिशा में क्यों चलने से मेरे पैरों को पंख लगे। रहा ना मेरे काम का जग सारा, हो बस तेरे नाम से ही गुजारा। उलझ के यूं ना सुलझ न सकूं, जुबानियाँ तेरी झूठी भी सच लागे, तू मेरा कोई ना होके भी कुछ लागे। अपना बना ले पिया, अपना बना ले पिया,
बना ले, मुझे अपना बना ले पिया। ओ सब कुछ मेरा चाहे, नाम अपने लिखा ले, बदले में इतनी तो यारी निभा ले। जग की हिरासत से मुझको छुड़ा ले, अपना बना ले बस। जब तक तेरी आँच में बूंद बूंद मैं जल ना लूं, जब तक तेरे साथ में चांद तक मैं चल ना लूं। हाँ मेरे पास तुम रहो, जाने की बात ना करो, मेरे साथ तुम रहो, जाने की बात ना करो। ओ जब तक तेरी आँच में बूंद बूंद मैं जल ना लूं, जब तक तेरे साथ में चांद तक मैं चल ना लूं। हाँ मेरे पास तुम रहो, जाने की बात ना करो, मेरे साथ तुम रहो, जाने की बात ना करो। तुझ पे सजे खूबसूरत लगे, ऐसा क्या दूं तुझे, ऐसा क्या दूं तुझे। हाथों की ये लकीरें सभी पहना दूं तुझे, पहना दूं तुझे। जब तक मेरी आँखें तेरा चेहरा भी न ले, जब तक तेरी धुन में हम मर न ले, जी न ले। हाँ मेरे पास तुम रहो, जाने की बात ना करो, मेरे साथ तुम रहो, जाने की बात ना करो। ओ नजर में तू दिल में मेरे आने लगी, जादू सी छाने लगी, क्यों बता। नींदे नींदे उड़ जाने लगी, सारी रात जगाने लगी, शायरी लिखवाने लगी, क्यों बता। जाने वे जाने गल्ला दिल मर जाना वे, सच्चा जे इश्क होवे मिल ही जाना वे। तू है मैं चाहूं जिसे, तू है मैं मांगू जिसे, तू है जो दिल में रहे, तू है मेरा सारा जहां, तू है तो मुश्किल कहां, तू है सारी मंजिलें, तू है।
ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தா ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீபு ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி மராப்பு போட்ட என் மறி கொழுந்த பொருக்கு போடணும் கறி விருந்த கொல்லாத ஆசையெல்லாம் முன்னால கொட்டாய போட சொல்லாத செய்திகள்லாம் நான் சொல்வேனே தம்மாங்கு பாட ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி உதட்டுக்கு சிரிப்பு உரலுக்கு இடிப்பு ஒன்னால ஆனேனே சிவப்பு உயிர் போனாலும் போகாத நிரப்பு இடுப்புக்கு மடிப்பு இளமைக்கு வனப்பு உன் மேல உண்டாச்சு மதிப்பு ரதி தேவி நீ என்னோட சிறப்பு மஞ்சள குங்குமம் தொட்ட வையேடி மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வை அச்சதட்டோட பொட்டு வை உன் சீதனும் நான் நின்று தட்டி வை நமக்கு டப்பாங்குத்து நீ ஐயாவோட உரசுத்து எதுவுக்கு கும்மாங்குத்து நீ கூட வந்தாதானே கெத்து ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிக்கு ஜிகிரு ஜிகிரே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி
ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேதி பாராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி மரப்பு போட்டைய மறி கொழுந்த பொருக்கு போடணும் கறி விருந்த கொல்லாத ஆசையெல்லாம் உன்னால கொட்டாய போட சொல்லாத செய்தியெல்லாம் நான் சொல்வேனே தெம்மாங்கு பாட ஜிகிரு 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 நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே உங்கள் கண்ணனை வந்தவனே பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நெல்ல இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா எனும் ஜனத்திறக்க காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல்ல கல்ல தான் போட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டு ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை கொஞ்சம் கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நில ஆட போட்டு நின்னாலே அலங்காத அத்த மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் வச்சு ஆறு தந்தாலே மலை ஊத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கலகம் பட்டு வச்சா சத்திரனில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்ச வலை உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள வச்ச கட்டம் தொட்ட வலை ரஞ்சிதமே ரஞ்சிதமே
मौसम छे होई गई रात मन भूलो बदीवार प्रेमनिया मौसम छे अब आओ मेरे पास रह जाओ मेरे साथ प्रेमनिया मौसम छे मिल जाए मुझको अगर साथ तेरा तो भूलूं मैं सारा गाड़ा तारा छबीला तारा रंगीला तारा रंग बेर जुए तारी बात गाड़ा तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग बेर जुए तारी बात रे गाड़ा तारा ओए छबीला तारा ओए रंगीला तारा रंग बेर जुए तारी बात रे। लुटिया पुटिया जाऊंगा तेरे इश्क में गोते खाऊंगा ओ मन्नू मैं तो गया तेरे दिल में टेंट लगाऊंगा हुण पिंड ना वापस जाऊंगा ओ मन्नू मैं तो गया बंदा जीता था खुल के तेरी गली में आया भूल के जी चंगा भला सी मैं लुट पुट गया ओ मैं तो लुट पुट गया लुट पुट गया मैं तो गया ओ मैं तो लुट पुट गया लुट पुट गया हुण की करा ओ मैं तो लुट पुट गया पहले सोता था रातों में अब जाग जाग कर ख्वाब तेरे देखूं ऐसा क्यों मैं तन्हा तन्हा रहता था अब बेगानों से भी पूछूं हाउ डू यू डू ऐसा क्यों ए दिल तनवा इमोशन पूछदा है मैनू क्वेश्चन की चंगा भला सी क्यों लुट पुट गया मैं तो लुट पुट गया लुट पुट गया मैं तो गया मैं तो लुट पुट गया लुट पुट गया उनकी तरह मैं तो लुट गया तू ही मेरी जान सोने आवे तेरे नाल हुण मेरी पहचान तेरा बन गया सब तू है तू ही मेरी दुआ तेरा है हमें तो मन